ஹாய் ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஜிசிஎஸ் சமையல். ஸோ இன்னது நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரவா அடை, அதை அடடா அப்படின்னு எப்படி நம்ம சமைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ நம்ம ரவா அடைக்கு முக்கியமானது ரவை தான். ஸோ அந்த ரவையை ஒரு பவுலில் கொட்டி நீங்கள் அதை ஊற வச்சுக்கோங்க ஒரு 10 நிமிஷம். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா, சின்ன வெங்காயம், பூண்டு, கொஞ்சம் 2 தக்காளி, அதுக்கப்புறம் வரமிளகா ஒரு 4 எடுத்துக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வச்ச ரவையை தண்ணி இல்லாமல் வெறும் ரவையை மட்டும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பூண்டு, வரமிளகா, தக்காளி மற்றும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. நல்லா மாவு பதத்துக்கு அரைச்ச உடனே நம்ம அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நம்ம இதை இப்படியே தோசைக்கல்ல ஊற்றி தோசையாகவும் சாப்பிட்லாம். இல்லை நம்ம இதுக்கு தேவையான இந்த பருப்பு, வெங்காயம் எல்லாம் சேர்த்து கூட நம்ம இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா சுவையோடு சாப்பிட்லாம். அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுன்னா, ஒரு ஃப்ரை பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் கொஞ்சம் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, வெட்டி வச்சுருந்த பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. அதெல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை நம்ம மாவு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் சீரகம், உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க தேவைக்கேற்ப, மற்றும் கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லாவே மாவை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம அடையை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கு அடுப்பில் தோசைக்கல்லை வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த மாவை அடை சைஸுக்கு ரவுண்டாக ஊற்றிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு மெஷர்மெண்ட் தெரிலனா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் என்ன மெஷர்மெண்ட்டில் ஊற்றணுன்னு. நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு திருப்பு, அப்படி ஒரு திருப்பு, 2-3 டைம் அதே மாதிரி திருப்பி போடுங்க. போட்ட உடனே கொஞ்சம் அந்த மாதிரி பொன்னிறமான கலரில் வந்தோடனே அதை நம்ம பிளேட்டில் இறக்கி, நான் நேற்று சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஒரு சட்னி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, மாங்காய் சட்னி. ஸோ அது கூட இதை சேர்த்து ரவா அடை மற்றும் மாங்காய் சட்னியோடு நல்லா வச்சு டேஸ்ட்டாக சாப்பிடுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ. மாங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு தெரிலன்னா நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ அதுதான். சப்போஸ் உங்களுக்கு அது தெரியலன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க்கையும் தரேன், போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.